நம் திராவிட வரலாறு. ஆனால் இன்று காஞ்சிபுரத்தின் முன்னால் ஈரோடு வந்திருப்பது நம்முடைய இது பேச்சை கேட்க வந்த ஊர் மட்டும் என்று நினைக்காதீர்கள். இங்குதான் தமிழ்நாட்டின் பேச்சு மட்டுமல்ல, இந்தியாவே ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்க்க வைத்த பேச்சு பிறந்த மண் இது. மனைவியே கணவன் காலில் விழணும். ஆமா, இல்ல ஏன் விழணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல இல்ல, நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. பரவாயில்ல, நான் உங்க மனைவி கிடையாது. பின்னரும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கரோடும் மங்குதரும் இவற்றோடும் பிறந்த தமிழ். உடற்பிறந்தோம் நாங்கள் ஆண் சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய். முழக்கு சங்கு அன்னை தமிழுக்கும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பண்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஈரோட்டின் பின்னால் காஞ்சிபுரம். ஒரு நிமிஷம், இந்த நடுவுல நிக்கிறவங்க முடிஞ்சதை அப்படியே உட்கார முயற்சி பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு தெரியாது மேடை. வேற ஒண்ணு இல்ல, ஒரு அன்பான வேண்டுகோள் தான். பாருங்க, முழுசா உட்காந்து கேட்கறவங்க நல்லா பேசுவோம். அம்மா சத்தியமா சொல்றேன், அதனால உட்காந்து கேளுங்க எல்லாரும். ஏன்னா இப்ப இந்த பாராட்ட போறாங்க பின்னாடி எலிகளை போட்டு போலாம் வைங்களா? எலிகள் நாங்க பேசுறது வருவா லைவா லைவா போதும். இப்ப எல்லாம் முக்கியமான விஷயங்கள் நம்ம போறோம். ஈரோட்டின் பின்னால் காஞ்சிபுரம் சென்றது வரலாறு, நம் திராவிட வரலாறு. ஆனால் இன்று காஞ்சிபுரத்தின் முன்னால் ஈரோடு வந்திருப்பது நம்முடைய மதிப்பிற்குரிய நடுவதற்கு வணங்கி என்னன்னா பேசுங்க. ஏன் நம்ம ஊர்ல எவ்வளவு கூட்டம் தெரியுமா நடுவர் சொல்லுங்க. இது பேச்சை கேட்க வந்த ஊர் மட்டும் என்று நினைக்காதீர்கள். இங்குதான் தமிழ்நாட்டின் பேச்சு மட்டுமல்ல, இந்தியாவே ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்க்க வைத்த பேச்சு பிறந்த மண் இது. அதோடு மட்டுமில்லாம எங்களோடு பேச வந்திருக்கிற, ஏன்னா நான்லாம் இந்த சார்பில் நம்ம மண்ணின் மைந்தரா வந்திருக்கிற விருந்தினர்களை வரவேற்று தலைவர் ரெண்டு செய்தியை பேசிட்டு உட்காரலான்னு வந்திருக்கிறேன். சரி, பட்டிமன்ற மேடைகளிலே இரவில் உலாவத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கருப்புச்சூரிய மதிப்பிற்குரிய அவங்க சின்னத்திரை நயன்தாரானா எங்களுடைய சின்னத்திரை விக்னேஸ்வரன் அந்த பயணி அவர்களை வணங்கி நல்லா இருக்கு. அடுத்து இந்த வரிக்கு இவர்தான் சொந்தக்காரர் நடுவர்களே. இந்த வரிக்கு இவருக்கு பொருத்தமான வரி எது? அந்த வரி சேர்த்தது அதிகம் இல்லை, ஆனால் கொடுத்தது அதிகம் என்ற சொற்களுக்கு பொருத்தமான எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பெண்பிள்ளை இல்லையே என்று நாங்களெல்லாம் வேண்டும் அளவுக்கு அன்பிற்கு சொந்தமான எங்களுடைய சின்னத்திரை நயன்தாரா பெரிய வளர்த்த கைத்தலைவர் அருணாஜ் விஷா அவர்களுக்கு வணக்கங்களை வாழ்த்துக்களை சொல்லி நன்றி வணக்கமா. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சங்களை வாரிசுகளாக வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி, நடுவர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா? 3 மணி வரைக்கும் நானும் பார்வையாளராக உட்காருவேன் நினைச்சிருந்தேன். 3 மணிக்கு மேல இந்த மண்ணின் மனிதனும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று இந்த மாவட்ட நிர்வாகம் எடுத்த முயற்சினால அத்தனைமான வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உட்பட வேறு பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளையும் சொல்லி, நடுவர்களே, எனக்கு நிறைய அம்மாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அம்மா எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு வருத்தம், இந்த வேலையில தான் எங்க அம்மாவை பற்றி ஒரு வருத்தமான செய்தியை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை பத்தவா? எங்க அம்மாவுக்கு சூடா இருந்தா டிஃபன் பிடிக்கும், சூடா இருந்தா டிஃபன் பிடிக்கும். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், என் தங்கத்துக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட மாமனாருக்கு சக்கரை கம்மியா இருந்தா பிடிக்கும், மாமியாருக்கு உப்பு கம்மியா இருந்தா பிடிக்கும். ஆனா கடைசி வரைக்கும் எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும் யாரும் தெரியாது, அவங்க சொல்றது கிடையாதுங்க. எங்க அம்மாவெல்லாம் கடைசி வரை வாழ வைத்து பழகிட்டார்களே, ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்கின்றது எங்க அம்மாவுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். அருமையான பாருங்க, எங்க அம்மா வாழ்ந்துருக்காங்க, வாழ வச்சுதான் எல்லா அம்மாவுக்கும் கொடுக்குறோம், வாழ்ந்ததே கிடையாது.
ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டாலும் ஒருவே எழுத மாட்டான் வீட்டுல. அம்மா மட்டுமா நடுவர் இல்லை, அப்பாவும் அப்படித்தானே இருக்காங்க. அப்ப இல்ல ஒருவேளை அந்த மனுஷன மறந்து பயந்து போயிட்டேன். மறக்க மாட்டேன். ஏன்னா அப்பா இருக்கும்போது நம்பியாரு, இருக்கும்போது நம்பியாரு, இல்லாத போது எரிஞ்சியாரு. போனதுதான் அவருடைய பெருமை தெரியுது. வாழும் போதெல்லாம் அவரை பற்றி அவரை போட்டு வாழ்றதுக்கு நம்ம மறந்துட்டோம். அதெல்லாம் தாண்டி நான் ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு செய்தியோட சொல்றேன். ஒரு மிஸ் என்ன பண்ணாங்களா, சின்ன குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கும் போது எல்லாரும் கேட்கிற மாதிரி, நீ என்ன ஆக போற, பெரியவளானா என்ன ஆக போற. ஒரு குழந்தை சொல்லிச்சா, நான் உங்களை மாதிரி மிஸ் ஆக போறேன், சந்தோஷம் பட்டு அப்படின்னாங்க. இன்னொரு குழந்தை சொல்லிச்சா, டாக்டர் ஆக போறேன். இன்னொரு குழந்தை சொல்லிச்சா, வக்கீல் ஆக போறேன். நீ என்ன ஆக போறேன்னு கேட்டா, ஒரு குழந்தை சொல்லிச்சா, நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன் மிஸ் அப்படின்னு சொல்லிச்சா. உடனே இந்த மிஸ் சொன்னாங்களா, உனக்கு என் கேள்வி புரியலம்மா அப்படின்னு சொன்னாங்களா. அந்த பொண்ணு சொல்லிச்சா, உங்களுக்குதான் வாழ்க்கை புரியல மிஸ். சார், வாழ்க்கையோட நோக்கமே, படைப்போட நோக்கமே மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனா மகிழ்ச்சியின் படைப்பு தான் நாம. அப்படிப்பட்ட வாழ்க்கையில என்ன பண்றோம், பள்ளிக்கூட படிக்கிறது மகிழ்ச்சி, வாழ்றது பள்ளி படிப்பை முடிச்சுட்டா சந்தோஷம், காலேஜுக்கு போறது, கல்லூரிக்கு போயிட்டா சந்தோஷம் மகிழ்ச்சி, கல்லூரியை முடிச்சது ஒரு வேலை கிடைச்சுட்டா மகிழ்ச்சி, வேலைக்கு போனது கல்யாணம் பண்ணா மகிழ்ச்சி, கல்யாணம் பண்ணவன் குழந்தை பெற்றா மகிழ்ச்சி, குழந்தை பெற்றவன் மறுபடியும் பள்ளிக்கூடம் போய் பள்ளி படிப்பு முடிச்சா மகிழ்ச்சி தானே. கடைசி வரை நம்ம வாழ்வதனுடைய அர்த்தத்தையும் புரியாம வாழ்வதற்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இதுதான் வாழ்க்கை. உண்மை உண்மை. கடையவர்களே, என் முன்னாடி மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க சொன்னீங்க வாழ்வதற்காக என் முன்னாடி அப்படி வாழ வச்சுட்டு இருக்கோம். சார், கண்டிப்பா ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் சார், மனுஷன் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா நீங்க வாழ்த்தா சொல்றீங்களா, வைத்திருச்சலா சொல்றீங்களா? மட்டுமே வாழ்க்கை இல்லை சார், கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும். நான் கல்யாணம் பண்ண எஸ்எம்சி மல்லாவே நம்ம சுகுமாரி மண்டலத்துல கடந்து போகும்போது பெரிய பெரிய லைட் எல்லாம் போட்டு பாட்டு கச்சேரி எல்லாம் நடக்கும் போது நான் பார்ப்பேன். அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல, பார்த்து நமக்கெல்லாம் எப்பவும் இப்படி செய்வாங்களோன்னு நினைப்பேன். இப்போ கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு. இப்போ அந்த வழியா போறேன், நம்மளை இப்படிதானே வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுங்க. என் மனைவி நடக்கிறது ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா, இப்போ பொங்கல் வந்துச்சுங்க, ஒரு ட்ரெஸ் எடுப்போம், 2 ட்ரெஸ் எடுப்போம். அவன் பொங்கல் 3 பேர் 3 புடவை எடுக்கிறான். ஆமா, பொங்கல் 3 நாள்ல நான் வாங்கட்டும் அதான் சொன்னேன், மனைவி 3 புடவை. 2 நாளைக்கு முன்னாடி என் பிறந்த நாள். சரி, உங்களுக்கு என் பிறந்த நாள். அதுக்கு நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா கொண்டு வந்து குடும்பம் அப்படின்னு இருங்க கட்டிட்டு வந்து காட்டுறேன்றா. ஏங்க, ஒரு கணவன் பிறந்தநாளை தன் பிறந்தநாளாக மதிக்கிற மனைவியை நான் பாராட்டுகிறேன். எனக்கு கூட அவர் புடவை எடுத்ததுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சிதான். மகிழ்ச்சினா எப்படி கிடந்துச்சு? ஏன்னா எங்க வீட்டுல 2 பீரோ இருக்கு சார். ஆனா என் வேட்டி சட்டை பேண்ட் சட்டை கட்ட பையதான் வச்சிருக்கேன். 2 பீரோ பண்ணி அவன் புடவைதான். இப்ப என் பையன் எடுத்துட்டு கட்ட பை வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால சொல்லுவாங்க கட்டையில போவாங்க. ஆனா என் மனைவியோட புடவை எனக்கு ரொம்ப பிடிக்கல. உங்க மனைவியோட படம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது நியாயம். இல்ல ஒவ்வொரு காலம் வந்து விடும். ஒரு நாள் நம்ம காலம் வேற சந்தோஷப்படுறேன். இல்ல என்ன சொல்றாரு, அந்த படம் வந்து என் கால விழும். சரி, ஒரு நாள் அவன் விழுந்தது இல்ல. நான் என்ன கேட்கிறேன், மனைவியே கணவன் காலில் விழணும். ஆமா, இல்ல ஏன் விழணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல நான் ஒரு கேட்கிறேன் உங்ககிட்ட, பரவாயில்ல, நான் உங்க மனைவி கிடையாது. இல்ல எல்லாருமே என்ன எதிர்பார்க்கறாங்க, மனைவி காலில் விழுந்து எதிர்பார்க்கறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மனைவி ஏன் கணவன் காலில் விழணும்னு கேட்கிறேன். இல்ல மனைவி காலில் என்ன பண்ணேன், நான் விழுந்தது இல்ல. ஒரு காலத்துல அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாத பண்பாட்டு அடிப்படையில நான் அப்படி சொன்னேன். காலில் விழுந்து ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் சமூக அவங்க என்னையும் 4 பேரை விழ வைக்கிறான். இல்ல மனைவி காலில் விழுவோம் கவர்லாப்ல மண்டாட்டி பாப்பா என்ன கேட்பாங்க எல்லாம் வட்டாரம் ஆகுது. வாழ்க்கை வாழ வைப்பதுன்னு சொல்றீங்களே, நான் மில்லியனையும் 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதன் ஒரு விருதை பெற்றிருக்கிறார். கல்யாணம்
நாள் வாழ்க்கை முடிச்சுட்டா எப்படி சார் ஏற்பாடு வாழ்க்கையை வாழ முடியும்? அதாவது ஒரு உதாரணம் 2 உதாரணம் இருக்கலாம். எல்லாரும் வாழ்க்கைக்கு வாழ்க்கை சாத்தி இல்லைங்கிற அதற்கான வாழ்க்கை என்பது இயல்பான வாழ்க்கை. எல்லாராலையும் இது முடிச்சிருமா? அதாவது குடும்பம் சார் மற்றவங்க உதவி செய்யறதுன்னா நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா மற்றவங்க எப்படி சார் பிறந்திருக்கிறாங்க? அவங்க மற்றவங்க நல்ல கேள்வி. அடுத்த உதவி செய்ய நாம பிறந்திருக்கோம் ஒத்துக்கிறேன். அப்ப அடுத்த நதி பிறந்திருக்காங்க. அடுத்த உதவி செய்ய பிறந்திருக்காங்க. இப்படியே யோசிச்சுட்டாங்க சார். நான் உதவி செய்ய போறேன், வாழ வைக்கிறது தடுக்கல சார். முதல்ல நீ வாழ்ந்துட்டு அடுத்தவங்க வாழ வைக்க சார். சபையே வாழாத போது அடுத்தவங்க வாழ வைக்கிறது என்ன முயற்சி சார்? படிக்க வேண்டிய வயதுல படிக்கணும், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணணும். என் அக்கா தங்கச்சிக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவங்க எல்லாம் முடிச்சுட்டு தியாகம் பண்றான் சார். 40 வயசுக்கு மேல பொண்ணு கொடுக்கல சார். அவன் வாழ்க்கையை குறைச்சிட்டு நிற்கிறாரு. வாழ வச்சு கடைசியில் அவர் வாழ்க்கை வாழாம போறதுக்கு எத்தனை இளைஞர்கள் வந்து தங்கள் குடும்பத்துக்காக வாழ்க்கை தியாகம் பண்ணிட்டு மிகப்பெரிய விஷயம் சார். இன்னைக்கு வேலைக்கு போறோம், பணம் இருக்குது, உடல் வலிமை இருக்குது, ஒரு மேலாக ஓய்வு, ஏதாவது சுற்றுலா தலத்துக்கு போலாம், வாங்க காஷ்மீர் போலாம், சிம்லா போலாம், கூப்பிடுன்னு வச்சுக்கிறேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஆபீஸ்ல லீவ் கொடுக்க மாட்டாங்க, ஸ்கூல்ல லீவ் இல்ல அப்படின்னு காரணம் சொல்றோம். நிறைய சம்பாதிச்சு பணத்தையெல்லாம் சேர்த்துக்க சார். ஆனால் கடைசி காலத்துல ஓய்வு பெற்ற பிறகு வாங்க சிம்லா போலான்னு கூப்பிட்டா பணம் இருக்குது, நேரம் இருக்குது, ஆனால் நாம் வாழ்வதற்கான அந்த உடல் வலிமை பஸ் ஏறத்துக்கே வழி இல்லாத போது நான் எங்க சார் பைக் ஏறி போறதுக்கு? கடைசி வாழாம இல்லை. நான் ஒரு 2 கவிதையோடு முடிச்சிருந்தேன், ஒரே 1 நிமிஷம். அதெல்லாம் நல்லா இருக்கீங்க. ஆனா 2ஓட முடிச்சிருங்க. ஒரு பையன் அம்மா அப்பா வாழ வைக்கிறேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணம் சம்பாதிச்ச பையன் எழுதினேன். அந்த பையனை பார்த்து தாயும் தந்தையும் சொன்ன கவிதையாக தமிழக மகன் ஐயா கவிதையோடு, மகனே நீ பிறந்த அன்று தோட்டத்திலே வைத்த ஒரு தென்னங்கன்று, எங்கள் வியர்வையில் நீ வளர்த்தாய், நாங்கள் பார்த்த நீரில் தென்னை வளர்ந்தது, எங்கோ இருந்து நீ ஈட்டும் பணம் உனக்கு இன்பம் தருகிறது, இங்கே இருக்கும் தென்னை மரம் எங்கள் இருவருக்கும் சுவை நீரும் சுப நேரும் தந்துகிறது. ஒரு நாள் நீ ஈமையில் மூழ்கி இருக்கும் போது எங்களை ஈமைத்த செய்தி வந்து சேரும். இறுதி பயணத்தில் நீ இல்லாமல் போனாலும் தென்னை மரம் எங்களின் கடைசி மந்தமாகும் என்று தாயும் தந்தையும் புறம்புகிறார்கள் என்று சொன்னால், இங்க வாழ வச்சு அப்பா அம்மாவை சௌகரியமா வாழ வச்சு என்ன சேர்த்து வைக்கணும்? அப்பா அம்மாவோடு சேர்ந்து வாழணும் சார். அதுதான் வாழ்க்கை. எவனோ லட்சாதிபதி, எவனோ தாய்த்தந்தையோடு வாழ்கிறானோ அவன் தான் லட்சாதிபதி. எவனோ தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா ஒருவரோடு சேர்ந்து வாழ்கிறானோ அவன் தான் கோடீஸ்வரன். இன்னைக்கு எல்லாரும் வாழ வச்சு பார்க்கறது, யாரும் அந்த வாழ்க்கையை வாழலையே. நிறைய முடிக்கிறது, நிறைய பெண்கள் இருக்கிறீங்க சார். கையில வீட்டுல விட்டுட்டு போயிடும் சார். அது சாப்பிட்டுச்சா போட்டுச்சா பணம் முக்கியம். 2 பேரும் சம்பாதிச்சா அப்படி என்ன சார் வாழ்க்கை போறோம்? வாழ்க்கையை வாழணும். ஒருத்தரே சம்பாதிக்க போகணும், வீட்டுல குழந்தைய பார்க்கலாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மளால வாழ்க்க முடியலையே. அதனால பெண்கள் சம்பாதிச்சு ஆண்கள் பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே உண்மையே. அதுக்காக யோகா கவிஞன் இப்படி சொன்னார். இந்த கவிதையோடு நிறைவு செய்கிறேன். சோலைக்கு பிறந்தவர்களே சுத்தமுள்ள தாமரையே, வேலைக்கு போகின்றேன் எண்ணியதை கண்டுறங்கு, அலுவலகம் விட்டு அம்மா ஒரு மணிக்கும் தேசத்தை தாளாட்டு கேட்டதை நீ உறங்கு. 1 மணிக்கு ஒரு பாடல் ஒளிபரப்பும் மாணவர்கள் மோதல்கள் மத்தியிலே விசாரித்து உறங்கு. 9 மணி ஆனால் உன்னம்மா சொந்தமில்லை, 9:30 உன்னம்மா சொந்தமில்லை. ஆயாவும் தொலைக்காட்சி வசதியிலே தூங்கிவிட்டால் கூட்டத்தில் தவிர திரைக்கு யாரும் இல்லை. 20ஆம் நூற்றாண்டில் எண்கருவில் வந்தவர்களே, இதுதான் என்று இம்மாவே கண்ணிறங்கு. தூரத்தில் இருந்தாலும் தூயவனை உள்தொட்டி ஓரத்தில் எண்ணெய் ஓடி வரும் கண்ணிறங்கு. பேருந்தில் நசுங்கி பிதுங்குகின்ற வேலையிலும் எடையொன்று இழந்து இறங்குகின்ற வேலையிலும் பூப்புவாய் இளமுகம் புறப்பட்டு வரும் கண்ணை தந்தை வந்து கொஞ்சுவதாய், தாய்மடியில் தூங்குவதாய், கண்ணான கண்மணியை கடல் நீ விளக்கு. தாயென்று காட்டுவதற்கும் தழுவி எடுப்பதற்கும் ஞாயிற்று கிழமை வரும் நல்ல அப்படின்னு சொன்னார்னா, இன்றைக்கு தாய் தன்னுடைய வாழ்க்கையை கூட வாழ முடியாத இடத்துல நாம் மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வது வாழ்க்கை அல்ல, நம் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அற்புதமான வாழ்க்கை கொண்டவர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை நிறைவு செய்கிறேன். நன்றி. நம்ம சேனல்ல வர்ற வீடியோ நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.